அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தா ஃப்ரண்ட்ல ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும், பேக்ல வந்து ஒரு 50 மெகா பிக்சல் கேமராவும், அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் கேமராவும் இருக்கு. இதுல எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த கேமராஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த அதர் ஃபோன்ஸை விட இந்த ஃபோன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஃபோனில் பேட்டரின்னு பார்த்தா இதில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குது. இந்த ஃபோன் வாங்கினப்போ சாலிடாக ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குச்சு. இதுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து 22.5 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இந்த சார்ஜர் போட்டு சார்ஜ் பண்ணால் ஒரு 1.5 hours 2 ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆகிடுது. இந்த சார்ஜர் போட்டு சார்ஜ் பண்ணால் இங்கேயே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இந்த சார்ஜர் போட்டு சார்ஜ் பண்ணால் மட்டும் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும் கிடையாது. 25 வாட்ஸ் 23 வாட்ஸ் எந்த சார்ஜர் நீங்கள் போட்டிங்கனாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆக தான் செய்யுது. ஆனால் இந்த சார்ஜர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது இந்த சார்ஜர் போட்டு ஒரு 1.5 hours தாண்டிடுச்சு அப்படின்னாலே இந்த சார்ஜரை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. அதனால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த சார்ஜரில் இருக்குது. அதை தவிர இந்த பேட்டரிலையோ இல்லை இந்த சார்ஜர்லையோ வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 6.79 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. இதில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டிங்னு பார்த்தா 90 Hz இருக்குது. அப்புறம் டச் சாம்பிளிங்னு பார்த்தா 120லேருந்து 240 Hz வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது 1080லேருந்து 2400 வரைக்கும் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. மொத்தத்தில் பார்த்தா இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த ஃபோனில் ப்ராசஸர்னு பார்த்தா அதில் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கே இருக்குது. அதாவது இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 4 nanometer ப்ராசஸர் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 4ல் 4 nanometer ப்ராசஸர். அதாவது இது இந்த பட்ஜெட்டில் இந்த கேமிங்க்கெலாம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் வந்து நிறைய கேம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் நான் வந்து ஒரு கேமை வந்து நல்ல பவர்ஃபுல்லான கேமை நான் இதில் டவுன்லோட் பண்ணி பெரிய வீடியோவாக ஒரு 1/2 hour வீடியோவாக வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் போடுறேன். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இதில் டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் பிளான்லையும் இல்லை. அதே மாதிரி வந்து இதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஸ்பீக்கர்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். நான் வந்து ஒரு சாங் போட்டு காமிக்கிறேன். இந்த ஃபோனில் வந்து அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா இந்த ஃபோனில் சைட் மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேமரா இந்த 8 மெகா பிக்சல் கேமராலே வந்து ஃபேஸ் அன்லாக்கும் வந்துடுது. ஆனால் வந்து இந்த ஃபேஸ் அன்லாக் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம கையில் வந்து ஏதாவது வெட்டாக இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அன்லாக் ஆக மாட்டேங்குது. கிளியராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அன்லாக் ஆகுது. அதே மாதிரி இதில் வந்து சிம் ட்ரேன்னு பார்த்தா ஒன்று 2 சிம் கார்டு போட முடியும், இல்லைனா ஒரு SD கார்டு ஒரு சிம் கார்டு போட முடியும். இதில் வந்து போர்ட்ஸ்ன்னு பார்த்தா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபோனில் வந்து நான் வந்து 3.5mm ஜாக் பார்க்குறேன். அவ்வளோதான் இதோடைய அதர் ஃபீச்சர்ஸ். இப்போ யூசர் ரிவ்யூன்னு பார்த்தா யூசர் ரிவ்யூ என் தம்பி தான் கொடுக்க போகிறாரு. இதில் கேம்லாம் விளையாடுனால எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் விளையாடினதுலேயே இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதில் நிறைய சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துச்சு. நான் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடினேன்? நான் வந்து Asphalt 9 நிறைய கேம்ஸ் விளையாடினேன். கிளாரிட்டிலாம் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. பாய்.